நல்ல பாடல்களை தேவன் தந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மளை அழைத்து வந்த தேவனுக்கு நாம் மகிமை செல்கிறோம். அருமையான சகோதரி புதிய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஜெப விலை ஆசீர்வதித்தார். இப்பொழுதும் அக்கினி மதில் ஊழியர்களுக்காக நாம் ஜெபிப்போம். முழங்கால் படியில் முழங்கால் பிடித்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த நாளுமாய் ஆண்டவரே, இந்த 2024 வருஷத்துல கூட தேவனாகிய கர்த்தாவே இந்த அக்கினி மதில் ஊழியர்களுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபித்த நாட்கள் கூட அருமையான ஐயா ஊழியக்காரையா செல்வன் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஐயா ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அநேக மக்கள், அநேக ஊழிய தாசர்கள், ஊழியக்கார ஐயா மக்கள் ஜெபத்தை கேட்டு ஐயாவை நல்ல சுக பலன் கொடுத்து ஆண்டவரே புதிய ஜீவனை கொடுத்து பாதுகாத்து வந்து இதுவரை ஊழியத்திற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய பெரிதான கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. அருமையான ஊழியக்காரைய மூலம் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக மக்கள் இந்த இடத்துல வந்து தங்களுடைய நாமத்தை அறிந்து கொண்டு கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ ஐயா மூலம் கொடுக்கப்படுகிற ஆலோசனை, ஜெபம் மற்றும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏற்ற ஆலோசனை கொடுத்து ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் வழிநடத்தி வந்த அவர் ஐயாவிடத்தில் இருந்த அபிஷேகம் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ தேவன் அப்படிப்பட்ட அனுக்கிரகம் செய்து அவருடைய கிருபையினாலும் நன்மையினாலும் கிருபையினாலும் இந்த இடத்தை, இந்த அக்கினி மதில் ஜெபத்தை, ஐயாவுடைய ஜெபத்தை, ஐயா அம்மா உங்களுடைய ஊழியர்களை கர்த்தர் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த 2024 வருஷத்துல அநேக மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட அநேக மக்கள் கர்த்தருடைய வரும்படியாய் அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 2025 வருஷத்துல கூட ஆண்டவரே இந்த உலகத்தில் அநேக மக்கள் வந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கிருபையால் நிரப்பும் ஆண்டவரே. சப்பா, அநேக மக்களை கொண்டு வாங்கப்பா. அப்பா, அந்த கிராமம் கிளப்பாவோட கிராமத்துக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம்ப்பா. இசப்பா, உங்களை அறியாத ஜனங்கள் அநேக மக்கள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்களா நாங்கள் ஜெபிக்கிற வேளையில இசப்பா அவருடைய மன கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் அப்பா அநேக ஜனங்கள் இந்த இடத்துக்கு கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஜனங்களுடைய இருதய கண்கள் ஆண்டவரே அவர்கள் கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சத்துருவின் திட்டங்களை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. அப்பா, அந்த கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்பா. இசப்பா ஊழியத்தை ஆசீர்வதிக்க பத்திரிகை ஊழியர்கள் மற்றும் ஐயா போன் மூலம் சேவிக்கிற அநேக மக்கள் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் அப்பா ஊழியத்தில் இன்னும் பயன்படுத்துங்கப்பா. இந்த புதிய வருஷத்தை காண ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி, புது வருஷம், புது வருட பழைய வருட ஆராதனை மற்றும் அப்பா புதிய வருஷத்தின் ஊழியங்களையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அநேக மக்களை கொண்டு வாங்கப்பா. இசப்பா அநேக மக்கள் இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபையா இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் கூட்டத்தை நீங்க ஆசீர்வதித்து தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற அருமையான ஊழியக்கார ஐயாமார்களுக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே உடைய வார்த்தை என்ற மன்னாவை கொடுத்து அந்த வார்த்தை எங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க ஆசீர்வதிக்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. உடைய கிருபை சங்கீதம் 23 சொல்லப்பட்ட வார்த்தைப்படி இந்த வருஷம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்பு செய்த தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் தாழ்த்தி உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் சப்பா. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி எங்களை தாழ்த்தி உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுங்கய்யா, சாட்சி இருக்கா இல்லையா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படி நிற்கிறோம்? சாட்சியா நிற்கணும். அப்பதான் அவர் என்ன பண்ணுவாரு? சந்தோஷப்படுவார் இல்லையா? அம்மா கிட்ட சாட்சி இல்லையா? அம்மா கிட்ட சாட்சி இல்லையா? சாப்பாடு சாப்பிட்டா செமிக்குதா? சொல்லுங்க. இந்த வயசுல நம்ம சாப்பிட்டா 3 வேளை நமக்கு பசிக்குதா? கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. சாட்சி சொன்ன மறு நிமிஷம் என்ன பண்ணணும்? ஓடி வந்துடும். அப்பதான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. உலகத்திலிருந்து நம்ம வேறு பிரித்து அவருடைய பிள்ளையா மாற்றிருக்காரு. எப்படி மாற்றிருக்காரு?
ஆமாம், அவருடைய பிள்ளையா இங்கே நிற்கிற ஒரு மனுஷனும் சாட்சியுள்ள மனுஷன் தான். மரித்து போன ஒரு மனிதன் உங்கள் முன்பாக நின்று பேசுகிறான் என்ற சாட்சியை நீங்கள் உணர வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், மரித்து போன ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பாக என் தேவாதி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறு ஜீவனை கொடுத்து உங்கள் முன்பாக பண்ணியிருக்காங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள்லாம் சாதாரணமான ஆள் கிடையாது, நானும் சாதாரணமான ஆள் கிடையாது. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய பிள்ளையை போல நீங்களும் யாரு? சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய, நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லுங்க. இதை இங்க சொன்னா மட்டும் பத்தாது, எங்க சொல்லணும்? உலகம் பூரா சொல்லணும். அல்லேலூயா. மரிக்கிற வரைக்கும் சொல்லணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்பட்ட மனுஷன். முடிவு பரியந்தம் எவன் நிலைச்சு நிற்கிறானோ அவனை தேவன் ரட்சிப்புகளாய் நடத்துவான். அல்லேலூயா. எங்க போய் போட்டார் நம்மள? இந்த உலகத்துல மரித்தாலும் நாம் பிழைப்போம். அல்லேலூயா. சொல்லுங்க, மறு ஜீவனை அவர்களால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை, என் வாழ்க்கையிலே நான் மரித்து போன நிலைமையில் இருந்த என்னை உயிரோடு ஜீவனோடு எழுப்பின தேவன் என் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமா, நான் விக்கிரக ஆராதனைக்கு உள்ளாய் கிடந்த மனிதன், விக்கிரக ஆராதனைக்கு உள்ளாய் கிடந்த மனிதன். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எனக்கு அம்மா உட்காருங்க, அம்மா உட்காருங்க, உட்காருங்க, உங்களை தான் ஆண்டவர் பலப்படுத்த போறாங்க. அல்லேலூயா. ஆமா, மரித்து போன நிலைமையில இருந்தாலும் எழுப்புவார். உங்க பலவீனம் மாறும். அல்லேலூயா. சொல்லுங்க, எப்பவுமே நம்ம கர்த்தருக்கு விசுவாசம் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். நான் வயசாகி போச்சு, நான் என்ன செய்ய முடியும் நினைக்கவே கூடாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால், தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாச வார்த்தை, விசுவாச வார்த்தை நம்ம விட்டு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? நீங்கவே கூடாது. அப்படிப்பட்டு இனி பலப்படுத்திருக்கிற கிடைங்களா? ஏறக்குறைய 17 வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்குறேன். என்ன ஒர்க் பார்க்குறேன்? ஐயா சொல்லுங்க ஐயா, நல்லா பேசணும். நாம கர்த்தருடைய ஊழியக்காரங்களை மறந்து ஆட விரும்புகிறார். ஊழியக்காரன் என்ன செய்யணும்? பேசணும். என்ன செய்யணும்? சத்தமாக பேசணும். அவர் நாமத்தை சொல்லும் போது எப்படி சொல்லணும்? உணர்த்த சத்தமாக சொல்லணும். இயேசு தான் எனக்கு எல்லாமே சொல்லணும். வைராக்கியமா இருக்கணும். சரியா? நான் உங்களை போல விக்கிரகத்துக்குள்ள கிடந்த மனுஷன் தான். பணி நிமித்தமா 3வது மாடியில் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். மதியம் சரியா 12 மணி, உச்சி வெயில் மண்டை பழத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 3வது மாடியில் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். தலை சுத்திருச்சு. என்ன பண்ணிருச்சு? அம்மா சத்தமா சொல்லுங்க. தலை சுத்திருச்சு. உச்சி வெயில்ல எல்லாரும் தலை சுத்தான் செய்யும். கீழே விழுந்து 3வது மாடியிலேருந்து எங்க விழுந்துட்டேன்? மேலேருந்து விழுந்தா மேலேயே போகுமா, மேலேருந்து விழுந்து கீழே விழுந்துருமா? ஆனா என்ன அப்படி இல்லாண்டது என்னை வசதிட்டார். நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி என்னை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போறாங்க. எங்க தூக்கிட்டு போறாங்க? செத்துட்டான், சோழி முடிஞ்சுது. என்ன பக்கத்துல இருக்க பூரா கத்துறான், கதறான். ஆனா எனக்கு மூச்சு பேச்சு இல்லை. செத்த மனுஷன் எப்படி இருப்பான் சொல்லுங்களேன்? செத்த மனுஷன் எப்படியா இருப்பான்? மூச்சு பேச்சு இருக்காது, அடங்கி போச்சுன்னு சொல்லிட்டான். என்னை தூக்கிட்டு எங்க போறாங்க? ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. போன இடத்துல டாக்டர் பார்த்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா என் பரிதாபமான நிலைமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மனைவி, என்னை நம்பி இருக்கக்கூடிய 2 சின்ன குழந்தைகள் சரிங்களா, 2 சின்ன குழந்தைகள் இருக்காங்க. ஆனால் எந்த மூச்சு பேச்சு இல்லையா? செத்த மனுஷன் தானே. தூக்கி கொண்டு போகிறாங்க, கதறாங்க, எல்லாரும் துடிக்கிறாங்க, குடும்பமே கதறுது. மருத்துவமனையில் போயிட்டு எல்லா டெஸ்ட்டும் பார்க்குறாங்க, எல்லா டெஸ்ட்டும் பார்க்குறாரு. அவ்வளோதான். அந்த பையன் மூச்சு பேச்சு இருக்கும். என்ன செய்வார்? என்ன செய்வார்? படுத்த படுக்கையாக தான் இருப்பார். வலப்பக்கம் இடப்பக்கம், நான் வலப்பக்கம் எனக்கு இடது பக்கம் காமிக்கிறேன், உங்களுக்கு வலது பக்கம் இருக்குது. அப்படிதானே? உங்களுக்கு வலது பக்கம் இடது பக்கம் என்னால் பிறந்து படிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. உங்களுக்கு அருமையான ஊழியக்காரங்க ஜெபிச்சாங்க. ஐயாவை போல தேவ மனிதர்கள் வந்து ஜெபிச்சாங்க. கட்டில் சுற்றி எப்பவுமே தினந்தோறும் எனக்கு ஜெபம் தான். கண் முழிச்சு பார்த்துட்டேன். பக்கத்தில் பார்த்தோன்னா மருத்துவமனையில் ஜிஹெச் அரசு மருத்துவமனையில் எப்படி இருக்கும் சொல்லுங்க? பேசுவோம் சொல்லுங்க. எப்படி இருக்கும்? சுற்றி மனுஷங்க பார்த்துப்பான். அங்கே போட்டு, இங்கே போட்டு, கையில் போட்டு, காலில் போட்டு, கழுத்தில் போட்டு 3 வருஷம் 4 வருஷம் படுத்துருக்காங்க. எப்படி கிடக்கா? எத்தனை வருஷம் இருக்காங்க? 3 வருஷம் 4 வருஷம் படுத்து கிடக்காங்க. ஆனால் நான் படுத்திருக்கேன், கண்டுபிடிச்சி பார்க்குறேன்.
சுற்றி ஜெபிச்சுட்டே இருக்காங்க நடக்காங்க. நான் பார்க்குறேன் வைராக்கியம் ஆண்டவர் நான் உங்களை ஏற்றுக்கிட்டேன்ப்பா வரலான்னு ஆண்டவர் ரொம்ப உண்மையாக இருப்பப்பா என்னை விருப்பி எழுப்புங்க ஆண்டவர். இந்த ஜனங்கள் மத்தியில் நான் இருக்கக்கூடாது, ஜனங்கள் மத்தியில் நான் படுத்து கிடக்கக்கூடாதுப்பா, உன் நாமத்தை நான் ஏற்றுக்கிட்டேன்ப்பா, என்னை நான் முழுசாக ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். என்ன சொன்னேன்? என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். நானும் உங்கள் நாமத்தை உலகம் பூரா சொல்லுவேன். என்னை எழுப்பு ஆண்டவரே, என்னை எழுப்புமையா, கண்ணீரோடு கதறேன். வாங்க நான் கேட்குறப்பா, நீங்கள் 3 நாள் இதோட வந்துட்டீங்களே, என்னையும் அந்த மாதிரி எழுப்பக்கூடாதப்பா. சொன்ன மாதிரி 3ஆம் நாள் இருந்துச்சிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை நான் சொல்லக்கூடாது. நீங்கள் என்னை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? 3ஆவது நாள் எந்திக்க வச்சுட்டார். இடப்பக்கம் வலது பக்கம் பிறண்டு படுக்க முடியாது. இவன் படுத்த படுக்கையா சொன்ன டாக்டர் என்ன பண்ணாரு? தம்பிச்சு போயிட்டார். எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? என்னாலே சொல்லுங்க, எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் என்ன மறுஜீவன் கொடுத்து உங்க முன்னாடி பண்ணுறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் பிள்ளை டாக்டர், என் மக தகுதி இல்லாத மனுஷன் தானா? நான் தகுதி இல்லாத மனுஷன், என்னால் அவ்வளவு பலவீனமான மனுஷன். அதுக்கப்புறம் ஆண்டவன் சொந்த வீடு கட்டவர் ஆசீர்வாதம் பாருங்க. அவர் எவ்வளவு நல்ல தேவன். அவரை தேடி வந்துருக்கீங்க. ஒரு நாள் நீங்க வெக்கப்படணும். உங்க வெக்கப்பட விட மாட்டாரு, உங்களை தலை முடிய விட மாட்டாரு. என் நிமித்தின தேவன், என்னை உயர்த்தின தேவன். என் பிள்ளைக்கு ஊழியக்காரன், என் பிள்ளைக்கு ஒரு மருத்துவர். நான் நினைச்ச காரியம் எல்லாத்தையும் என் வாழ்க்கையில் நிறைவேற்றிருக்காரு. மனைவி, நல்ல மனைவி, எப்போ பார்த்தாலும் வேதத்தை வாசிக்கிட்டே இருக்கிற மனைவி, வேதத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கிற மனைவி. எந்த உலக ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையில்லை. நீர் மாத்திரம் போதும்ப்பா, நீர் மாத்திரம் போதும் சுவாமி. இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அன்னைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் ஆசீர்வாதமாக மாற்றிருக்காரு. சாபமாக இருந்த எண்ணிய என்ன பண்ணிட்டாரு? சொல்லுங்களேன். சாபமாக இருந்த எண்ணிய ஆசீர்வாதமான மனுஷனை மாற்றிருக்காரு. கர்த்தரால் எல்லாம் போடும். அல்லேலூயா. இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சாட்சியில வாழ்க்கை தான். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு தாங்கி நடத்துது. நீங்க கழுத்துட்டு விட மாட்டீங்க. உங்க கண் மொழி மங்காது. என்ன செய்யாது? உங்க கண் மொழி மங்கவே மங்காது. உங்கள் கால் ஒரு நாள் இடராது. அல்லேலூயா. அதை நாமும் முடிச்சுட்டு அன்னை சாட்சி சொன்னாங்க. அதுக்காண்டி ஒரு பாடல் பாடி வச்சாங்க. மாய்த்திடாதே என்றதாலே சோத்திரம் உனக்கு எழுப்பும் ஆயுதம். மாய்த்திடாதே என்றதாலே சோத்திரம் பறந்திடுவே புனாமத்திலே பரணே எனக்காக கொடியே பறந்திடுவே புனாமத்திலே பரணே எனக்காக கொடியே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மோதும் போக்குவித்தேனே நேற்று என்றோ நடத்துவீரே சோத்திரம். என்னை மோதும் போக்குவித்தேனே நேற்று என்றோ நடத்துவீரே சோத்திரம். எப்படியோ உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. எப்படியோ உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவாய் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவாய் என்னை நடத்தும். சோதரப்பா
நன்றியோட துதிக்கிறப்பா. ஆவியானவரை இந்த இடத்துல என்னை கிருபையாக திறந்து விட்டதுக்காக உங்களை நன்றியோட துதிக்கிறேன், சோத்தரிக்கிறோம். அப்பா ராஜா, நீ பெரியவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா ராஜா. அப்பா, ஒரு வருஷமாக எங்களை கண்ணீர் மணியை போல அப்பா நடந்து வந்த பாதை எண்ண முடியாத அதிசயங்களும் அப்பா, ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து, யாரிலிருந்து அப்பா எல்லாத்தையும் நீர் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என்னை நீர் வழிநடத்தி வந்தீரே. அந்த கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, சோத்திரம் அப்பா. அப்பா, அந்த 12வது மாசத்திலே அப்பா இந்த 21ஆம் தேதியிலே இந்த இடத்துல கொண்டு கிருபையாக நீங்க நடத்தி வைத்திருக்கீங்க ஐயா, கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க ஐயா. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. நான் தகுதியே கிடையாதப்பா, ஒண்ணுக்கு தகுதி இல்லாத ஒரு பேரை அப்பா, இந்த பேரையை கொண்டு அப்பா நீர் என்ன காரியம் செய்ய சித்தம் வைத்திருக்கிறோ அதை நீர் நடத்த வேண்டும். அவன் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அப்பா நன்றி ராஜா, இந்த இடத்துல சாட்சி சொல்லக்கூடிய அற்புதத்தை நீர் செய்வதற்காக நன்றி ராஜா. அப்பா ராஜா, உண்மை நன்றியோடு துதிக்கிறப்பா, சோதரிக்கிற ராஜா, என் தகப்பனே. அப்பா, உங்களை போல தெய்வம் கிடையாதுப்பா, அப்பேற்பட்ட தெய்வம் அப்பா ராஜா. அப்பா ராஜா, சோதரப்பா. தாயின் கூட பிள்ளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினியா போடலாம். தாயின் கூட பிள்ளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினியா போடலாம். தாய்க்கு மேலாக அன்பு வைத்தவர், தாய்க்கு மேலாக அன்பு வைத்தவர், அவர் உன்னை மறப்பாரோ? ஹல்லேலூயா! உன்னை மறப்பாரோ? மறந்து போய்விடுவாரோ? தாய் கூட பிள்ளையை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய்க்கு மேலாக அன்பு வைத்தவர், உனக்காக சிலுவையில் இரத்தம் கொடுத்தவர், அவர் மறப்பாரோ? ஹல்லேலூயா! ஓமரி சக்கமரி கரவாரி கரவா தைகிரி சமமலதா. தாய் கூட பிள்ளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினியா போடலாம். தாய்க்கு மேலாக அன்பு வைத்தவர், உனக்காக சிலுவையிலே இரத்தம் கொடுத்தவர், உன்னை மறப்பாரோ? உன்னை மறப்பாரோ? மறந்து போய்விடுவாரோ? அப்பா, நீர் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உன்னை தெரிந்து கொண்டார். நீர் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை தெரிந்து கொண்டவர் உன்னை மறப்பதில்லை, உன்னை தெரிந்து கொண்டவர் உன்னை மறப்பதில்லை. நன்றி ராஜா. அப்பா, இந்த பாடலை பாட சொல்லி அப்பா நீ விஜயகாலத்தில் என் உள்ளத்துல ஏன் இருந்தாலும் நன்றி ராஜா. அப்பா ராஜா, நீர் எவ்வளவு பெரியவரப்பா, நான் பேசப்பா, ஆனால் நான் பேசக்கூட ஆவியானவரே நீர் என்னை நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா, இந்த இடத்துல வந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாரமும் அப்பா, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை அப்பா, ஒரு வாரத்துல ஒரு 11 ஏழக்கிழமை இந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த இடத்துல அபிஷேகமும் அக்கினி இந்த இடத்துல இருக்கிறதா அப்பா. நாங்க ஜெபித்தது வீணா போகாதுப்பா. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ரட்சிக்கணும்ப்பா நாங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுப்பீர் ஐயா. சோத்திரம் அப்பா, துதிக்கிறப்பா. எல்லாருக்கும் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டனப்பா. அநேக ஆத்துமாக்கள் இந்த இடத்துக்கு வரணும்ப்பா. நீர் அப்படிப்பட்ட கிருபையை செய்வீர் ஐயா ராஜா. எங்களுக்கு செய்தீர் ஐயா, எங்களுக்கு அடிமைக்கு செய்த அற்புதத்தை ஒவ்வொருவருக்கு செய்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. செவ்வ வேளை பாடங்களையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீங்கப்பா. அருமையான 3 ஊழியக்காரங்க வந்திருக்காங்கப்பா. அந்த மகனை நீர் ஆசீர்வதிங்கப்பா, அவங்க ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா ராஜா. அப்பா, என்ன செய்தி கொடுக்க போறீங்களோ அந்த மகனோட பேசி எங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்க நீர் கிருபை செய்யுங்கப்பா. உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா ராஜா. நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவருக்கு தான் எனக்கு 2 பிள்ளை, வீட்டுக்காரர் இறந்து செட் ஆகுது. பிள்ளைகள் 2 பையனா இருக்காங்க, 2 பேரும் 2 இருக்குதான். ஆனா வேலைக்கெல்லாம்
திரும்புவேன் வாக்குத்தத்தம் சொந்தமாக கொடுத்தார். ஆண்டவருக்கு கொடாம கொடி நன்றி சொல்லுகிறேன். உன்னை சுற்றில அக்னி மதிலாக இருப்பேன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதே மாதிரி அக்னி மதிலாக இருக்கிறான் சொல்கிறோம். உன்னை எல்லா மேன்மையினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பேன் வாக்குத்தத்தம் கூட. அந்த வாக்குத்தத்தை அப்படியே எனக்கு நிறைவேறி வந்தது. ஆண்டோடைய நாமம் பரிசுத்த நாமத்தின்படி இந்த வருஷத்துல இந்த வரம் குடும்பம் தடையாக இருந்து விட்டது. அதனால் வந்து எப்படியாவது எனக்கு போகணும் ஆண்டவரே, அவர் இனிமேல் பார்க்க மாட்டேங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை கேட்டுக்கிட்டே இந்த காலையில் எழுந்துச்சு அதான் ஓடி வந்தேன். நீ இருக்கோ, நீ பிரேயர் இருக்கோ இல்லையோன்னு வந்து எங்க பிரேயர் இருக்கு. ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். ராஜாதி ராஜா அடுத்த வருஷத்துக்கு இதே மாதிரி எல்லாருக்கும் நன்மையாக முடி சொன்ன வாக்குத்தத்தின்படி ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மையாக அந்த இடத்துல வாரவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை தான் செய்வார், செய்துதான் இருக்கார். இது வரைக்கும் நான் ஒரு நாள் வந்து கொண்டே தான் இருப்பேன். எவ்வளவு பாடுகளையும் எவ்வளவு கஷ்டத்துகளையும் துன்பத்திலையும் கண்ணீர் வடிப்பேன். ஆண்டவரை சொல்லுவார், ஆண்டவர் அன்புமா பேசுவார். அழக்கூடாது, நீ சந்தோஷமா இரு, சமாதானமா இரு, உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், நீ கவலைப்படாதேன்னு தேர்த்தி நீ ஆக்கி வருவார். அதே போல ஒரு நாளும் குறைவிடாமை கண்ணீரெல்லாம் துடைத்த அன்பு தகவலுக்கு கொடான்படி நன்றி சொல்லி துதிக்கிறேன். இந்த அவருடைய நாமத்தை நம்ம எப்படின்னே ஓய்ட்டு கொண்டே இருந்தோம்னா அவருடைய நாமம் நம்மளை கைவிடாம பாதுகாப்போம். இயேசுவின் நாமம் பலத்த துருவமாக இருக்குது. நமக்கு இங்க வந்தோம்னா ஆத்தலான வாக்கரையும் அவருடைய பிள்ளைகள் 2 பேரும் எனக்கு சொல்லும் போது இந்த உள்ள அப்படியே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். எனக்கு இந்த சாட்சியை சொல்றது கட்சியை கூட்டிட்டு வந்து அன்புக்காக கோடி சொல்ற அடுத்த வருஷத்துலயும் நீங்க வந்து கொண்டே இருக்கு. நீ இயேசுவின் நாமத்துக்கு கோடானபடி நன்றி சொல்லி துதிக்கிறேன் அவருக்கே செலுத்திக்கிறேன். நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா பிதாவே கோடி சோதரங்களை ஏறெடுத்து நன்றி செலுத்துகிறேன். உடைய நாமம் மகிமைப்படட்டும். எனக்கு இந்த இடத்துல ஒரு சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். பின்ன நான் வந்து 2011 வருஷத்தில் ஆண்டவரை ரசிக்கப்படுத்தினார். என்ன ஞானசானம் எடுத்தேன். 2013 வருஷத்துலையும் எனக்கு ஆண்டவர் எவ்வளவோ ஆபத்துலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்துருக்காரு. நான் ஒரு பிசாசு போராட்டத்துலேருந்து தான் நான் விடுதலை வந்திருக்கேன். பிசாசு மனுஷன் தான், ஆனால் அவன் தெய்வம்னு சொல்லி என்னை ஏமாற்றி நிறைய காரியத்தில் என்னை படுக்கையில் போட்டால் மரண படுக்கையில் தான் இருந்தேன். சாப்பிட முடியாமல் எனக்கு இப்படியே மரணத்தில் தான் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் எனக்கு ஒரு கனவு மூலமாக வந்து பேசினார். நீ எழுந்து நடப்பேன்னு சொன்னார். அப்போ தான் நான் நினச்சேன், ஏசப்பா என்னை நடக்க வைங்கப்பா நான் சொல்லி ஏசு தான் என்கிட்ட பேசினான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் பேசினேன். அன்றைக்கி அவர் என்னை எடுத்து பயன்படுத்தி பாதுகாத்தார். என் குடும்பத்தையும் பாதுகாத்தார், என் பிள்ளைகளை பாதுகாத்தார். விசாரி போராட்டத்தை எனக்கு விடுதலை தந்து என்னை ஆசீர்வதித்து பலப்படுத்தினார். இந்த நாள் வரைக்கும் என்னை கண்மணியோட பாதுகாத்தாரு. பின்ன நான் வந்து ஒரு சாட்சியாக இந்த இடத்துல நிற்கிறது ஒரு ஆசீர்வாதமாக என்னை நடத்துனதுக்காக கோடி சோதனை குடும்பத்தையும் பிள்ளைகள் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்துனார். ஜீவனோட நன்றி செலுத்துகிறோம். பாடல் மூலமாக 123 பாடல். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கோ தேடி வந்தார்.
ஆவியானவர் ஆளுகை செய்ய உங்களை கருத்தை நான் ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளை குடும்பத்தையும் ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறேன். என் நேரம் வரைக்கும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து நடத்துனதுக்காக நான் கோடி நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தை நான் கேட்கிறேன் இதாவே. அங்கிருந்து கிளம்புறதுக்கு புறப்பட்டேன். எங்க ஊர்ல புயல் வந்து நிறைய சேதாரங்கள் ஆயிடுச்சு. ரோடு பிளாக் ஆயிடுச்சு, பாலெல்லாம் தகர்ந்துருச்சு, அங்கிருந்து வர முடியாது. அல்லேலூயா. நிறைய சேதாரங்கள் நீங்க டிவியில பார்த்துருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இவைகளின் மத்தியில் ஆண்டவர் அற்புதமாய் எங்களை காப்பாற்றினார். அல்லேலூயா. பாருங்க, நாங்க அந்த இடத்துல ஊழியம் செய்யறது கர்த்தருடைய மகா கிருபை. அல்லேலூயா. ஏன்னா பயங்கர எதிர்ப்பான உலகம். இந்த உலகத்துல RSS வந்து ரொம்ப தீவிரமா இருக்கிற ஒரு பகுதியும் கூட சொல்லலாம். அல்லேலூயா. அண்ணே உற்சாகத்தை கொடுத்து எப்படி ஊழியம் செய்யணும், எவ்விதமா போகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு அடிக்கடி ஆலோசனை கொடுப்பார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு 1.5 வருஷம் எங்களோட இருந்தார். அல்லேலூயா. 1.5 வருஷம் எங்களோட இருந்து ஆலோசனை கொடுத்தார். அதுக்கப்புறம் அக்காவுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்க அந்த கவர்மெண்ட். ஊருக்கு போகணும்னு சொல்லி வந்துட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, எங்களுக்காகவும் எங்க சபைக்காகவும் நீங்க சபையார் அனைவரும் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எங்க ஊழியத்துக்காக அதிகமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த இடத்துல இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்யணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மத்தியில எனக்கு ஒரு சிறு சாட்சியை நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எனக்கு நல்ல பலனை தந்தாங்க, நல்ல உணவு தந்தாங்க, உடை தந்தாங்க, மாவு அரைக்கிறதுக்கு கிருபையை தந்தாங்க. அவர் கிருபை இல்லைன்னா ஒன்றுமே முடியாது. மாவை ஆசீர்வதிச்சாங்க, மாவு வாங்கிட்டு போன மக்களை ஆசீர்வதிச்சாங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சாங்க. பரிசுத்தரே, படைத்தவரே, நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, எங்களை ஆளாக்கின தெய்வமே, எங்களை வாழ வைத்த தெய்வமே, துன்பத்திலையும் ஒரு இன்பமாக நடத்துனீங்கப்பா, தீமையிலையும் ஒரு நன்மையாக நடத்துனீங்கப்பா. உங்களுக்கு கோடி நன்றி தகப்பனே. என் மகன் போய் 10 வருஷம் ஆகுது. என் மகனுக்காக சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என் மகன் மரணம் என்னோட வந்து சேரணும். 10 வருஷம் ஆகுதுப்பா. என் மகன் பேர் முருகன். அவனுக்காக சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தாயோட பிள்ளைய வந்து சேரணும். எந்த ஆபத்து இல்லாமல் அவர் பாதுகாத்து வழி நடத்தி வராரு. எவ்வளவோ ஆபத்துல இருந்து, எவ்வளவோ கண்ணீர்ல இருந்து, எவ்வளவோ கவலையில இருந்து, எவ்வளவோ துன்பத்துல இருந்து எங்களை இரவும் பாதுகாத்து பகலும் பாதுகாத்து வழி நடத்தி வர ஆண்டவருக்கு கோடி நன்றி. இந்த நிமிஷம் வழி நடத்திக்கிட்டு வர்றாருன்னா அவருடைய சுத்தக்கிருப்ப. இன்னைக்கு ஆனால் தம்பி வந்தோடனே ஒரு காரியம் சொன்னாங்க. தங்கச்சி கீழே விழுந்து இதாக்கி புஸ்தத்தில் நாங்கள் வந்து இது வச்சுருக்கோம், தையல் போட்டு உள்ள ராடு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் எவ்வளோ போராட்டங்கள் மத்தியிலையும் ஆண்டவர் இன்னைக்கு அந்த தம்பியை கொண்டு வந்திருக்காருன்னா அது அவருடைய சித்தக்கிருபை. ஒவ்வொருத்தரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் அவரை தேடி ஆண்டவர் உயிரோடு எழுப்பின பின்னால பெத்தானியாவுக்கு திரும்ப வருகிறார். அப்படி பெத்தானியாவுக்கு வரும் பொழுது ராவிருந்து பண்ணுறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. யாருக்கு? ஏசப்பாவுக்கு. அப்படி விருந்து கொடுக்க கூப்பிடும் போது அப்போ ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து தங்கி இருக்கும்போது பாருங்க, லூக்கா யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மரித்தால் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவராய் இருந்தார். பாத்தீங்களா? ராவிருந்து பண்ணும்போது மார்த்தாள் சாப்பாடு ரெடி பண்ணி எல்லாருக்கும் ரெடி பண்ணி சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவ வேலை என்ன வேலை? எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறது தான் மெயின், மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஆனா அவருடைய சகோதரியாகிய மரியாள் என்ன செய்தா தெரியுமா? 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஒரு ராத்தை கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தார். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா போதும், காரியம் நடந்தது அப்படின்னு நினைக்காம சகோதரி மரியாள் என்ன செய்தா? அவருடைய இதயத்தில் ஒரு எண்ணம் வருது, நான் வாழ்க்கையில என் தம்பி இறந்து போயிட்டான், அவனை ஆண்டவர் உயிரோட எழுப்பி கொண்டாந்து இருக்காரு. அல்லேலூயா. அப்ப
என் வாழ்க்கையில இன்னுமே என்ன இருக்கு? என் வாழ்க்கையில் எனக்குன்னு என்ன இருக்கு? நான் அவரை நம்பியிருக்கேன். அவருடைய சித்தத்துக்கு ஒப்படைக்க போறேன். அவருடைய சித்தத்துக்கு ஒப்படைச்சதுனால என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தருவாரு அப்படிங்கிற எண்ணத்தோடு அன்பு சகோதரி என்ன செய்ய தெரியுமா? வெளியேற பெற்ற கலனம் இல்லாத நலதம் என்னும் தைலம். அந்த தைலம் வந்து அந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து சேர்த்து வைப்பாங்க தெரியுமா? கல்யாணத்துக்காக சேர்த்து வைப்பாங்க. ஒரு கல்யாணம் முடிக்கக்கூடிய பொண்ணு எவ்வளவு சொத்து சேர்த்துருக்காங்க, என்ன ஆசீர்வாதம் பெற்றிருக்காங்கன்றத அந்த காலத்துல எடை போடுவாங்க. அதனால அந்த தங்கச்சி என்ன செஞ்சிருக்காங்க, அந்த நலதம்ங்கிற தைலத்தை என்ன செஞ்சு அந்த நலம்ங்கிற தைலத்தை சேர்த்து வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க இருதயத்துல வந்து என்ன வந்துருக்குது, இது எனக்கு வேண்டாம், என் தம்பியை உயிரோடு இருக்கிற ஆண்டவருக்கு தான் நான் இதை கொடுக்க போறேன். அதனால ஆண்டவருடைய பாதத்துல நான் இந்த தைலத்தை ஊத்த போறேன். அப்ப அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் எங்களை மேன்மைப்படுத்துவாரு அப்படிங்கிற எண்ணம் யாருக்குள்ள வந்தது? மரியாதைக்குள்ள வந்த உடனே என்ன செய்தா, அந்த தைலத்தை என்ன செய்தா, அழகா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ஒரு ராத்திரில போட்டிருக்காரு. நம்மளுக்கு அந்த அளவு தெரியல. நான் அதை யோசனை பண்ணி பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனா இந்த காலத்துல அது எவ்வளவு ஆகுது அப்படின்னு தெரியல. ஆனா அந்த சகோதரி விசுவாசத்தோடு அதை கொண்டுட்டு வந்து அழகா போட்டிருக்கு. ஒரு வார்த்தை போட்டிருக்கு தெரியுமா? அதை இயேசுவின் பாதத்தில் பூசி தன் தலைமையினால் பாதத்தை துடைத்தார். நல்லா போனீங்க. அந்த நலதம தைலத்தை ஆண்டோடைய காலில் நல்லா பூசிட்டு அந்த தைலத்தை தலைமையினால துடைக்கிறார். ஒரு பெண் வந்து இன்னைக்கு தலைமையினால எதையுமே துடைக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அவளுக்கு உயிரை போனாலும் பரவாயில்ல, முடிதான் மெயின். அதனால முடிய வந்து பெருசா நினைக்கிறதுனால அவன் என்ன செய்ய மாட்டான், அந்த முடிய கொண்டு காலை துடைக்க மாட்டான். ஆனா இவன் என்ன செய்ய தெரியுமா, ஆண்டோடைய காலில் அப்படியே அந்த சேர் பூசின மாதிரி அந்த தைலத்தை பூசிட்டு அடுத்தால அதை துடைக்கிறான். ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையில எனக்கு இனிமே ஒண்ணு இல்லை. எனக்கு அருமையா செத்து போன தம்பி ஆண்டவர் எழுப்பிட்டாரு. இது ஒண்ணு போதும். இனிமே எனக்கு வாழ்க்கையும் வேண்டாம், வசதியும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நீ என் வாழ்க்கையில ஒரு மேன்மையை தாரும் அப்படின்னு அந்த சகோதரி என்ன செய்யறா, அழகா என்ன செய்யுது, அழகா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? இயேசு பாதங்களில் பூசி தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தார். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நினைந்தது. கொஞ்சம் போல இந்த பாருங்க, கொஞ்சம் போல செண்டு போட்டுட்டு வந்தாலுமே, அப்படி சட்டை நுனியில வச்சுட்டு வந்தாலுமே வாசனை கப்புன்னு அடிக்கும். வாசனை கப்புன்னு அடிக்கும். ஆனா அந்த சகோதரி தன்னுடைய சேர்த்து வச்சிருந்த எல்லா விதமான எண்ணெயும் கொண்டாந்து அந்த பரிமள தைலத்தை ஆண்டோடைய பாதத்தில் ஊசுனால ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா அந்த நேரத்தில் என்ன நடக்குது? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவரை காட்டிக் கொடுக்க போகிறவருமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியர்கள் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடாமல் போனதென்ன என்றார். பாத்தீங்களா? அந்த தைலத்துடைய மதிப்பு அந்த காலத்துல 300 பணம். அவன் உடனே நம்ம அண்ணன் உடனே சொல்லுதான், ஆண்டவர் யூதாஸ் காரியத்தை சொல்லுதான், ஆண்டவரே இந்த 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 ஆண்டவரே இந்த இந்த இதை இந்த இதை தலையில பண்ண காலை பண்ண ஊத்திட்டால இது அப்படியே வித்தா 300 பணம் கிடைக்குமே, எத்தனை பேருக்கு சாப்பாடு போடலாம், எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் தரித்திரரை குறித்து கவலைப்படாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். பாத்தீங்களா? அவன் கையில பணம் சேரணும். அந்த 300 பணம் வந்து கிடைச்சதுன்னா எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கும். இது அப்படி காலை கொண்டு ஊத்திட்டாங்க. இன்னும் பொம்பளைவா, இவ்வளவு ஒரு பொம்பளையா அப்படின்னு ஏசிட்டு இருக்கான். யாரு? யூதாஸ் காரியத்து. ஆனாலும் ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. அடுத்தவள 7ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? அப்பொழுது இயேசு அவளை விட்டு விடு. இல்ல, அவளை விட்டு விடு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிடிச்சி ரைடு விடுதான். யார் விடுதா? பைத்தியாரி. நீ வந்த உடனே ஒரு 2 சொட்டை ஊத்திட்டு மீதிய பூரா எனக்கு தந்து நான் அப்படி கணக்கில் எடுத்துட்டு அப்படி பண்ணுவேன், நீ இப்படி பண்ணிட்டி அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தான்?
ஆண்டவர் முன்னால வச்சுக்கிட்டே யாரை ரைடு விட்டுதான்? யார? மரியாதை ரைடு விட்டுதான். ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு? விட்டு விடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தார். ஆண்டவர் அந்த காரியங்களை தம்முடைய ஏற்ற நேரத்தில் தாம் கல்லறையை சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னடையாளமாக அந்த சகோதரி பரிமளத்தை பூசினாள் என்று சொல்லி வேத வசனத்தில் பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளை நமக்கு ஆண்டவர் சந்திக்கணும்னா நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்புவித்து, ஆண்டவரை என்ன உடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன், என் தாயின் கருவில் என்ன நோக்கத்தோடு என்னை பிரித்தெடுத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பான்னு சொல்லி நம்மை தாண்டி நம்ம ஆண்டவருடைய பாதத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஆண்டவருக்கு இடத்துல கூட்டிகிட்டு வந்திருக்கிற நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகன், நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகன். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பட்ட பாடுகள் எல்லாம் இன்னைக்கு மாற்றி உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதுக்கு வழிகாட்ட இந்த நாளில். ஆமாம், அந்த சகோதரி என்ன செய்தால் தன் வாழ்க்கைக்கு சேர்த்து வச்சிருந்த அந்த பரிமள தைலத்தை எனக்கு தேவையில்லை, எனக்கு ஆண்டோடைய பாதம் தான் முக்கியம்னு சொல்லி அவர் ஆண்டோடைய பாதத்தில் அந்த தைலத்தை ஊற்றிட்டு தன் தலைமையினால தொடச்சா. இன்னைக்கு ஏதாவது ஒரு பொம்பளை நான் 1000 ரூபா தரேன், என் புருஷன் காலில் உள்ளதெல்லாம் நான் தொடச்சிக்கணும்னு சொல்ல முடியுமா? தலைமுடிவே தொட விட மாட்டாங்க, அவ்வளோ பத்திரமா வச்சுக்கிடுவோம். நீங்கள் எங்கிட்ட கேட்டு போட்டால் என்னங்கன்னா என் தலைமுடி எனக்கு முக்கியம். ஆனால் அந்த நாளில் அந்த காலத்தில் தங்கச்சி என்ன செஞ்சா? மரியா தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான தலைமுடியவே ஆண்டவருடைய பாதத்தில் தன்னை தாழ்த்தினார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் பாதத்தில் தாழ்த்தி, ஆண்டவரே எனக்குள்ள மேட்டுமையான எண்ணங்கள் இருக்குப்பா, நீர் ஆசீர்வதிப்பதற்கு என்ன தடையா இருக்கோ அந்த தடைகளெல்லாம் எடுத்து போட்டு ஆசீர்வதின்னு சொல்லி நம்ம ஒப்புக்கொடுப்போமே. ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் பெத்தானியாவில் இந்த அற்புதத்தை செய்தார். இதே அற்புதத்தை செய்தார் ஆண்டவர் கீழப்பாவூரிலும் அற்புதம் செய்வார். அதுக்காக உன்னை அழைச்சி கொண்டிருக்கிறார். நீ செய்ய வேண்டிய காரியம் உன்னை தாழ்த்தணும். உன்னை ஆண்டோடைய பாதத்தில் தாழ்த்தி, என் தாயின் கருவில் நீர் என்னை உருவாக்குன நோக்கத்தையும் இந்த இடத்துக்கு என்னை கொண்டுட்டு வந்த நோக்கத்தையும் நிறைவேற்றி என்னை பரிசுத்தப்படுத்துமாப்பா என்று சொல்லி உங்கள் இருதயத்தை ஆண்டோடைய பாதத்தில் தாழ்த்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, பெத்தானியா ஊருக்கு நீர் வந்திருக்கும் போது நினையாத நேரத்தில் மரியாள் சகோதரி தான் சேர்த்து வைத்திருந்த ஆண்டவரை வெளியேற பெற்ற நலதங்களை தைலத்தை நம்முடைய கால்களில் ஊற்றி ஆண்டவரை தன்னுடைய தலைமையினால் தொலைத்து நான் ஒன்றும் இல்லைங்கிறத காரணனாலப்பா நாங்களும் எங்கள் இதயத்தை உமக்கு நேரே திரும்பி எங்களுடைய வாழ்க்கையில் நீ ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பாக இருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். தெய்வம் தாமி இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய நாமத்துக்கு மகிமை இந்த வார்த்தைகளை கொடுக்க கிருபை செய்தி இந்த நாளில் நம்ம மத்தியில் வந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் கையில் இதை ஒப்பு கொடுக்கிறேன். அவங்க ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்த தேவன் கிருபை செய்வாராக.